ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இப்போது எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சின்ன வேலை இருந்துச்சு. ஃப்ரெண்டு கூட போனேன், தண்ணி வாங்கணுன்னா. என் வேலை இல்லை, அவன் வேலையாக போனதுனால தண்ணி வாங்கிட்டு, அப்புறம் மேடம் ஃபோன் பண்ணாங்க ஒரு 8 மணிக்கா 8:30 போயிட்டு கார்பெட் வாங்கிட்டு வானேன் சாம்பிள். ஸோ அது வாங்க தான் போனேன். போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்து 2 நிமிஷம் கூட ஆகலை. திடீர்னு திரும்பவும் மெசேஜ் பண்ணி பக்கத்து எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துரு கத்தாரா போயிட்டு வாடினாங்க. என்னடா இது அளவு நமக்குன்னு ஏன்டா இந்த மாதிரி சுற்றி அடிக்கிறாங்களேன்னு. சரி ரைட்டு, இப்போ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அந்த சாம்பிள் பார்த்தாங்களா இல்லையான்னு கூட தெரில. சரி போங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ போயிட்டு எந்த கடைங்கிறத நான் காட்டுறேன் சரிங்களா. இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், சர்வீஸ் ரோட்டில் தான் இருக்கேன், மெயின் ரோடு இன்னும் தொடலை. ஸோ போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கடைக்குள்ளே வந்தாச்சு. ஏமே எஸ்கலேட்டர் நல்ல ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. உள்ள லெஃப்ட்டு கையில் எடுக்கிறேன், இது தான் கொடுக்கணும் ரிட்டன். இப்போ நம்ம மேலே இருக்க கார்பெட் ஷாப்புக்கு தான் போகிறோம். கடை அருமையாக இருக்குது. ஒரு வழியாக கார்பெட்டை கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அடுத்த வேலை என்ன எடுத்திருக்கேன்னா, திரும்ப அந்த கத்தாரா அந்த ஒரு தடவை போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வீடியோ எடுத்தேனா இல்லையான்னு தெரில. ஸோ இந்த தடவை நான் கண்டிப்பாக போனால் எடுக்கிறேன். ஏன்னா வீடியோ எடுக்காத அப்போ தான் நான் போய் எடுத்தது, சாப்பாடு வாங்கினேன். ஸோ இப்போது அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ போக போகிறேன். இந்த இடத்துல முக்கியமாக ஒரு ஆள் பேர் சொல்லணுமா, அவர் ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிருக்காரு, மிஸ்டர் இர்ஃபான். அவர் 15 வயசு ஆகுது. அவர் 2-3 நாளாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிருக்காரு. மெசேஜ் பண்ணி ப்ரோ என்னோட பேர் சொல்லுங்கள், கண்டிப்பாக என் பேர் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு. ஏன்னா 2-3 வீடியோஸில் நான் அவங்க பேர் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அவங்க என்னன்னா கோச்சிக்கிட்டு ப்ரோ ஐ ஹேட் யூ ப்ரோன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் நான் சைடில் இருந்தால் நான் கண்டிப்பாக நான் போடலாமா வேணாமான்னு தெரில. ஸோ அவர் சொன்னார் ப்ரோ நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லி மெசேஜ் பண்ணார். சரி ஓகே, நான் இந்த பதிவில் சொல்கிறேன். பட் நான் சொன்னதை நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ நான் அவர்கிட்ட சொல்லி பார்க்க சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்த கடைக்கு போவோம். ஸோ அது ஏன் நான் இந்த மென்ஷன் பண்ணேன்னா, 2-3 தடவை மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தார். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி அவர் சொல்லிட்டுருந்தாரு, ப்ரோ என் பேர் சொல்லுங்கள், என் பேர் இர்ஃபான் சொல்லுங்கன்ட்டு இருந்தார். ஸோ அதனால தான் சொன்னேன். சரி பரவாயில்ல, அவர் சின்ன பையன்றதுனால சொல்லுவோம். அவருக்கு என்ன ஆசையோ நம்ம பேர் அதில் வரணும்னு சொல்லிட்டு இருக்குதோ என்னமோன்னு தெரில. ஸோ நம்ம பேர் ஒரு யூடியூபர் சொல்கிறாங்க. நம்ம யூடியூபர்லாம் கிடையாது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். பேர் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அது ஒரு ஆர்வம் இருக்குது போல இருக்குது, ஆர்வம் ஆசை அதெல்லாம் இருக்குது போல இருக்குது. ஸோ பார்ப்போம், இதுக்கு மேலே யாராவது பேர் சொல்லணுன்னா சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு பேரை சொல்லுவோம், லிஸ்ட் எடுத்து கூட சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம அந்த கடைக்கு போவோம், அடுத்த கடைக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. ஸோ கத்தாரா வந்தாச்சு. இதுதான் கத்தாரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் நான் லாஸ்ட் டைம் வரக்குள்ளே மழை பெஞ்சது, அதுவும் இல்லாமல் செம்ம டிராஃபிக்கு. ஸோ இந்த தடவை டிராஃபிக் இல்லாமல் சீக்கிரம் போகணும், அதுதான் யோசிக்கிறேன் நான். பார்ப்போம், இது தூக்கி வேற பிடிக்கணும். தெரியுது, இதுதான் கத்தாரா. ஸோ இந்த இடம் தான் மேலே போகிறோம். ஆனால் இது வந்து கத்தாரா மாலையிலேருந்து எல்லாம் சாப்பிட வர்றது எல்லாமே இங்கே தான் வருவாங்க. கத்தார் மால் இங்கே ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது மால் பேர் வந்து தி மாலா என்னன்னு தெரியல, கியூ மாலா அது பேர் எனக்கு தெரியல. ஆனால் மால் நிறைய இருக்கும் இங்கே. லாஸ்ட் டைம் இங்கே வர்றப்போ ரொம்ப அலைஞ்சேன், அந்த கடையை தேர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் நல்லா இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு. ரம்ஜான் மாதம் ஆச்சே, ரம்ஜான் மாதம் அதுவுமா இங்கே பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு அருமையாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே அடிக்கடி வர்றது எனக்கு பிடிக்கும். அன்றைக்கி வாங்கின சாண்ட்விச் அதே வாங்கணுமா, இதுக்கு மேலே தான் ஏறணும். அம்மாடி. ஸோ ஒரு தடவை கத்தாரா வந்து மேலே ஒரு ஹோட்டலில் போகணுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுலேருந்து ரைட்டில் போகணும். பட் இப்போ நம்ம போகும்போது நேராக போய் லெஃப்ட் எடுக்கணும் அந்த கடைக்கு போகிறதுக்கு. அதுதான் எந்த ஒரு கடைக்காக தான் நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அலைஞ்சேன் இந்த டிராஃபிக்கில். இந்த வழியாக தான் மேலே போகணும். ஸோ அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் உள்ள கடைக்கு தான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடைக்கு தான் போகணும். இங்கே போகிறதுக்கு தான் அவ்வளோ சுற்றினேன். இப்போது இங்கே என்ன வாங்கணும்னா ஃபலாஃபில் வாங்கணும். ஏன்டா மூடி வச்சுருக்கீங்க?
ஸோ ஃபலாஃபில் வாங்கணுமா 3 பாக்ஸு, அதை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். யோசிக்கலாம் என்னடா ஆனாவனும் நடுவில் எடுத்துட்றான் நின்று, வண்டிலாம் போகுது. ஸோ அதனால தான் எடுத்துட்றேன், கடைக்கிட்ட போய்ட்டு நின்று எடுக்கிறேன். ஸோ கைஸ் கடைக்கு வந்தாச்சு. அந்த கடை தான் நம்ம வந்தது. அது பக்கத்துலேயே நிறைய கடைங்கள்லாம், சின்ன சின்ன கடைங்கள்லாம், பெரிய கடையிலேருந்து சின்ன கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு, உட்காந்து சாப்பிட்லாம். என்ன பைக் கிடையாது, 2 பைக்ஸ். என்ன பைக்குன்னே தெரில, வித்தியாசமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாங்கினது எவ்வளோ ஆச்சுன்னா 3 ஃபலாஃபில் பாக்ஸு 75 ரியால் ஆச்சு. மேடம் நமக்கு எதாவது வாங்க சொன்னாங்க. ஸோ இங்கே 25 ரியால் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்த எதாவது வேலை இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். ஹே கைஸ், ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வேலை வருமானது தெரியாது. இப்போ சும்மா கடைக்கு போகிற வேலை இருக்குது. ஸோ அது மட்டும்தான். ஃப்ரெண்டு அவன் வேலை ஏதோ இருக்கான், அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்க வேண்டியதான். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் வந்து சேரும். ஓகேங்களா? நம்ம அந்த பார்த்த வீடியோ என்ன வேணும், அது BMW பைக்கு. ஓகேங்களா?